ரீப்ரொடக்ஷன்ல ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல், ரெண்டு விஷயம். இன்னொரு விஷயம் டெவலப்மெண்ட். இன்டைரக்ட். இது என்ன சார், ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் இருக்கு, டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் இருக்கு, எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிசன். ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் within the female body, ஒரு கருவுறுதல்ங்கிறது பெண் உயிரினத்துக்குள்ளேயே நடந்தா the fertilization process வந்து occurs in the female body means அது internal fertilization. For example, நீங்க எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் இது எப்படி சார் அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷஸோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஃப்ராகு இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்பெர்மை வாட்டர்லேயே விட்டுரும், ஃபீமேல் ஆர்கனிசம் ஓவம் வாட்டர்லேயே விட்டுரும். மீட்டிங் ஆஃப் வந்து பார்த்தோன்னா அந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ்ங்கிறது அவுட் சைட் ஆஃப் த பாடி வாட்டரில் நடக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் சொல்லுவோம் நம்ம. இங்கே ஃபெர்டிலைசேஷன் இன்டர்னல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் கருவுறுதல்ன்ற நிகழ்ச்சி பெண் உயிரினத்துக்குள்ளேயே நடக்கிறதுனால அது இன்டர்னல் சொல்றோம். சரிங்க. நெக்ஸ்ட் சார் டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னு சொல்றாங்களே சார், வாட் இஸ் டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் டைரக்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, லிசன், ஒரு டெவலப்மெண்ட் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் எக் வந்து பார்த்தோன்னா லார்வாவா மாறும், ஒரு சில லார்வா. அப்புறம் லார்வா வந்து பியூப்பாவா மாறும், பியூப்பா சில்வா மாதிரி உயிரினங்கள் பியூப்பா. அப்புறம் தான் பிகம் அடல்ட்டா மாறும். இப்ப டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்ங்கிறது என்ன சார் அப்படின்னா, இந்த லார்வாவுக்கும் அடல்ட்டுக்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்காதுப்பா. அடல்ட்டுக்கு லார்வாவுக்கு சம்பந்தமே இருக்காது. நீங்க டேட்பூல் லார்வா பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ராகுடைய டேட்பூல் லார்வாவுக்கும் ஃப்ராகுடைய அடல்ட் ஆர்கனிசமா ஃப்ராகா இருக்கும்போது, முதிர்ந்த உயிரியா ஃப்ராக் இருக்கும்போது அதுக்கும் டேட்பூல் லார்வா அதனுடைய லார்வாவுக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது. ஆனா அது முதிர் உயிரியா மாறும்போது வந்து பார்த்தோன்னா அப்படி ஒரு உயிரியா மாறுது இல்லையா. அப்போ லார்வாவுக்கும் அடல்ட்டுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, நேரடியா எவ்வித சம்பந்தமும் இல்லாததாலதான் அதனுடைய டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்னு சொல்றோம் நம்ம. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அடல்ட் லார்வல் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா நாட் சிமிலர் டு த அடல்ட், அதனால தான் இன்டைரக்ட்னு சொல்றோம். சரிங்க சார். டெவலப்மெண்ட் டைரக்ட்னு ஒரு வேர்டு இருக்கே சார், அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெவலப்மெண்ட் டைரக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யங் ஒன் ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா யங் ஒன் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் அது அடல்ட்டுக்கு சிமிலரா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் எடுத்துங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தோன்னா பேபி வந்து யங் ஒன் வந்து பார்த்தோன்னா பர்த் ஆகுது, குழந்தை பிறக்குது அப்படின்னா அது அடல்ட்டை ஒத்து அதே கை கால் முகம் அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஒரு உருவத்தோட பிறக்குது அப்படிங்கிறதுனால அங்க டெவலப்மெண்ட் டைரக்டா இட் இஸ் வந்து பார்த்தோன்னா the young one is வந்து பார்த்தோன்னா டைரக்ட்லி சிமிலர் டு த அடல்ட், தட்ஸ் ஆல். அது வந்து டைரக்ட் டெவலப்மெண்ட். இங்க இன்டைரக்ட் டெவலப்மெண்ட் காரணம் லார்வாவும் அடல்ட்டும் சிமிலரா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரீப்ரொடக்ஷன்ல வரக்கூடியது. நெக்ஸ்ட் இதனுடைய லார்வல் ஸ்டேஜ் வந்து பார்த்தோன்னா பேரண்ட் கைமுலா அண்ட் ஆம்பிபிளாஸ்டுலா, இதுதான் அதனுடைய லார்வல் ஸ்டேஜ். இதுதான் இதனுடைய லார்வல் ஸ்டேஜ். சார் இது வந்து சிபிஎஸ்இ புக்ல இல்ல சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அடிஷனலா இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சு வச்சுங்க. தேங்க்யூ.